ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பீட்ரூட் மோமோஸ் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. வாங்க தயார் பண்ணலாம். இங்கே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்க காய்கறியெல்லாம் மெல்லிசாக பொடியாக சாப்பரில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மிதமான தீயில் ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். இது ஃபில்லிங் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபில்லிங் முன்கூட்டியே ரெடி பண்ணிட்டோம்னா அது ஆறி செட் ஆகி ரெடியாக இருக்கும். மோமோஸ் தேய்ச்சி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பேனில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். செசமி ஆயில் சேர்த்து அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கினேன். இதில் என்னென்ன காய்கறி சேர்த்துருக்கேன்னா வெங்காயம், கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கேரட், கேபேஜ், குடமிளகா, பொடியாக நறுக்கின மஷ்ரூம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகா சேர்த்து 2 நிமிஷத்துக்கு காய்கறியை நல்லா வதக்கினேன். இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி, தண்ணியே சுத்தமாக சேர்க்கக்கூடாது, நல்லா வதக்கி எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது மாவு பிசைஞ்சிக்கலாம். ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் பீட்ரூட் சேர்த்துருக்கேன். ஊற வச்சுருக்க வத்தல் மிளகா, தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்ச வத்தல் மிளகா அது சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கினேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சமமான அளவு மைதா, கோதுமை மாவு சேர்த்து அந்த அரைச்ச பீட்ரூட் விழுதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சு மூடி போட்டு 5 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. இது நல்லா ஊறினா நல்லா வரும். ஸோ ஒரு 1/2 hour ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மூடி போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னொரு முறை பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைங்களாம் உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பூரிங்களாம் நம்ம தேய்ச்சி எடுக்கணும். இப்போது அந்த உருட்டி வச்சுருக்க உருண்டையை கொஞ்சமாக கோதுமை மாவில் துவச்சி எடுத்து பூரி மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கணும். அதே திக்னஸ்க்கு நம்ம தேய்ச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த காய்கறி கலவையும் நல்லா ஆறி இருக்கும். சென்டரில் காய்கறி கலவை வச்சுட்டு நம்ம எப்படி கொழக்கட்டை மடிக்குவோம் அதே மாதிரி மடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோல்டு கொடுத்தா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக நம்ம மோமோஸ் ரெடி பண்ணிடலாம். நான் ரொம்ப டஃப் ஃபோல்டிங்கெல்லாம் போகிறதில்ல. இப்போ இந்த மாதிரி நல்லா மடித்து ஸ்டீமர் ரெடி பண்ணிக்கினேன். ஸ்டீம் நல்லா வந்ததும் ஸ்டீமரில் கொஞ்சமாக பட்டர் பூசிக்கினேன். அந்த ஸ்டீமரில் கீழே ஒட்டக்கூடாதுன்னு. இப்போ இந்த மோமோஸை ஒன்று ஒன்றா அடுக்கிட்டு மேலே கொஞ்சம் பட்டர் பூசிட்டு நம்ம எப்போவுமே ஸ்டீம் பண்ணோம்னா மோமோஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சாஃப்டாக வரும். ஸோ பட்டர் பூசி மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் மூடி நல்லா ஹை ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணோம்னா மோமோஸ் ரெடி. இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். மின்ட் சட்னியோட, கார்லிக் சட்னியோட வச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.